நைனா யாரவா ஜேசிபி மச்சான். மாமா மச்சான் சொல்லு மச்சான். சின்னம்மா நல்லா இருக்கா? எவடா ஆமாவா சின்னம்மா நல்லா இருக்கலாம். டேய் எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. உனக்கு? ஆமா. இன்னும் பண்ணு கூட பார்க்கல, கல்யாணம் ஆயிடுச்சா? டேய் கதடா பையன் ஏடா டாக்கா இருக்கற பண்ண சொல்றேன் மச்சான். கல்யாணம் ஆயி இல்ல பின்ன இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆனோனே பொண்டாடினா ஏதே அப்படினா ஒரு ஆசை ஒரு ஆசை ஒரு ஆசையா? யாரு பக்கத்து கடை வருமே பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட கேட்டா ஒரு ஆசையா கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஓ கல்யாணம் பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 வருஷம் ஆகுதுங்க. வாங்க ஒரு எட்டி பாத்துட்டு போலாம். பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா என் பொண்டாட்டி எங்க அப்பா மேல கண்ணுல இருக்கிற மாதிரி இருக்குது. எங்க அப்பா மேல கண்ணுல இருக்கு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி என்ன நம்ம பொண்டாட்டி சொல்றான்? ஆமா நீ 1.5 முத்தி நான் 1.5 முத்தி ஆள் ஒரு 6 மாசம் கூட மாட்டலாம். அக்கா இது மாதிரி சொன்ன பாரு. சரி நம்மளும் மாமியா வீட்டுக்கு போய் அம்மா நாள் ஆகுது அப்படின்னு என் மாமியா வீட்டுக்கு முதல்ல பஸ் ஏறி போகணும். ஒரு 5 கிலோமீட்டருக்கு போறேன். இல்ல பாடகாடி தூக்கின்னு போறாங்க. நடந்து போனோம். அப்புறம் கொஞ்சம் நடந்து போறேன். எங்க மாமியா வீட்டு தெருவில் நடந்து போயினே இருக்கிறேன். கண்ணாலே பாத்துட்டு போறேன். இல்ல சூத்தாலே பாத்துட்டு போறேன். இல்லடா எப்படின்னா முன்ன பாருங்களா பின்ன பார்த்து போறேன். போயினே இருக்கு மாதிரியா. எங்க மாமியா எண்ணியும் பொண்ணியும் பார்த்த உடனே மாமியாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆமா இரும்பு எடுத்து கையில கூடு. ஏன்னா வராத மாதிரி வந்துட்டானே. என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் புரியல, கையும் புரியல, காலும் புரியல. மாமியாருக்கு அப்படியே உன்னை பார்த்துதான் அப்படியே சும்மா துடியா துடிக்கிறாங்க. கண்டிப்பா ஏன்னா வராத மாதிரி வந்துட்டானே. என்ன வராத மாதிரி உனக்கு என்ன பிய புண்ணாக்க அடிச்சு போட்டோம். 3 வருஷம் வராத மருமகனுக்கு பீ புண்ணாக்க தான் பெட்டி போடுவாங்க. சரி உனக்கு விருந்தாலே கூட போடல, நீயா கூட திண்டு போ. இல்ல அம்மா போன மாதிரியா மாமியா கேட்டாங்க மருமகனே நீ குஞ்சு கறி சாப்பிட கேட்டாங்க. குஞ்சில சாப்பிடணும், சொர்க்கா பிஞ்சில சாப்பிடணும். அதான் ருசிக்கும். சரி நம்ம இல்லன்னு சொல்லக்கூடாது. அத்தை நான் சாப்பிடுவேன். ஏன் மாமனார் விட்டு வராத மருமகன் வந்துக்கிறாரு. நீ போய் சந்தையில போய் ஒரு நாட்டு கொய்யா ஒரு 3 கிலோ திட்டத்துக்கு அப்படி புடிச்சிடும் சொன்னாங்க. சரி மாமனார் தனியா போறாரு, திண்ணி தேவை உட்காந்து கடை போறான். அப்படியே மாமனார் கூட போனேன். நீங்க 2 பேரும் போறீங்க சந்தைக்கு போறான். போன பாரு 3 கிலோ வரும் நாட்டு கோய். 2 கோய் பிடிச்சா அதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டோம். சரி நடந்து போறோமே அப்படி சொல்லிட்டு போண்டா வாங்கி சாப்பிட்டு போறோம். அப்படி ஒரு ஆளுக்கு 2 ஆடு போண்டா வாங்கினா அப்படி பிறகு நன்றி சாப்பிட்டுனே வீடு போயிடலாம் அப்படின்னு போண்டா வாங்கணும் பாரு. இந்த போண்டா தின்னு வாய் கோய் கோயின் ஆயிடுச்சு. என்ன காரணம்? எண்ணெய் சிக்கலாட்டுக்குது. ஏண்டா தினமும் 2 லிட்டர் எண்ணெய் ஊத்துவாங்க, சுடுவாங்க, மீதி 1 லிட்டர் நிக்கும். அதுல திருப்பி 1 லிட்டர் ஊத்துவாங்க, தினமும் சுடுவாங்க, அப்படியே 1 லிட்டர் நிக்கும். ஆமா இந்த எண்ணெய் சிக்கல அப்படியே அதுல பிசிஞ்சிருக்குது. வாய் கோய் கோயின் ஆயிடுச்சு. அப்படியே இந்த எண்ணெய் போய் மாட்டிக்கிச்சு. ஆனா இந்த வாயை மாத்தணுமே. வாயை மாத்தும். அந்த எண்ணெய் சிக்கல் போற மாதிரி ஏன்னா வேற ஒரு ஐடியா பண்ணணும். நான் என்ன பண்ணேன், சரி வெத்தலை பாக்கு போட்டா இந்த வாய் கொஞ்சம் நல்லா இருக்குமே. இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டாதான் அந்த எண்ணெய் பசி எடுக்கும் அப்படின்னு 5 ரூபா கொடுத்தேன். 5 ரூபா கொடுத்து 5 ரூபா கொடுத்து 4 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். ஓ 4 ரூபாய் வெத்தலை பாக்கு 50 பைசா ஆயிடுது. ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பாக்கெட் 1 ரூபாய் வாங்கினா 2 பாக்கெட் கொடுத்தாங்க. 2 பாக்கெட் கொடுத்தாங்க. 4 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கினா பாரு. ஏன் மாமனாருக்கு 2 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு அப்படியே பாதியா பிரிச்சு மாமனாருக்கு பாதி நீ பாதி ஏத்திட்டு வெத்தலை ஏத்திட்டோம். பரவாயில்ல. நம்ம 2 பாக்கெட் இருக்குது. ஏன் மாமனாருக்கு 1 பாக்கெட் கொடுத்துட்டு நான் 1 பாக்கெட் ஏத்திட்டேன். ஓ இது பணம் போட்டு வாங்கின பொருளாச்சு. வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு நான் 1 பாக்கெட் பிதுக்கி வெத்தில போட்டு வாயில போட்டு மென்னுட்டேன். என் மாமனார் அது மாதிரி அந்த 1 பாக்கெட் சுண்ணாம்பு பிதுக்கி வச்சு போட்டாரு பாரு. நாங்க மென்னு தின்னத்தாண்டா பையா. ஒரு ஜான் தோங்குற பையா ஓத இந்த நாக்கு. ஏண்டா முன்ன பின்ன சுடுகாடு போயிருந்தா நடுகட்டை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம முன்ன பின்ன வெத்தலை பாக்கு போட்டோம்னா எவ்வளவு அளவுன்னு தெரிஞ்சிருக்கும். தான் புதுசா போடுறான். அப்படியே சும்மா காசு குத்து வாங்க வேஸ்டா கூட ஆளுக்கு 1 பாக்கெட் அப்படியே பிரிக்க வச்சுங்க. பச்சை மாதிரி பரவாயில்ல. ஒரு ஜான் தோங்குற பையன் அந்த நாக்கு ஆமா ஒரு ஜான் அப்படியே நாக்கு கீழே தொங்குது. எப்படின்னா வைத்தியம் பண்ணுமே. இது வைத்தியம் எப்படின்னா பண்ணுமே அப்படி நின்னு கிடக்குறான். எங்களுக்கு பின்னாடி எங்களை போலவே ஒரு நாய் நாக்கு தொங்க போட்டு குருடு ஓடுது. அந்த ஒரு ஜான் நாக்கு தொங்க விட்டுனா அது ஓடுது. ஓஹோ இது எங்க வைத்தியக்காரனை பார்க்க போகுது, பச்சளி முடிக்க பார்க்க போகுது. ஓ மாமா
நம்ம எங்க வெத்தலை பாக்கு வாங்கணுமோ அதே கடை அந்த நாய் வாங்கி போட்டுக்குது. இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அதுவும் போட்டுக்குது. நம்மள மேல ஒரு சான் நாக்கு தொங்குது. இது எங்க வைத்தியக்கார தேடி போகுது அப்படின்னு நாய் ஓட நாங்க ஓட நாய் ஓட நாங்க ஓட அங்க பார்த்தா ஒருத்தன் ஏறு ஓட்டின்னு இருக்கான். அவன் புளிக்காத கம்பங்கூழ் குடிச்சிருக்கான். அந்த புளிக்காத கம்பங்கூழ குடிச்சிட்டு ஒரு சுத்து ஏறு ஓட்டுறது. ஒரு சுத்து ஏறு ஓட்டுறது. ஒரு மொராகல கைஞ்சு வைக்கிறது. ஒரு மொராகலம் கஞ்சி வைக்கிறது. ஒரு சுத்து ஏறு ஓட்டுறது. ஒரு சுத்து ஏறு ஓட்டுறது. ஒரு மொராகல கைஞ்சு வைக்கிறது. ஒரு மொராகலம் கஞ்சி வைக்கிறது. அது மாதிரி 3 இடத்துல கைஞ்சு வைக்கிறான் ஒரு மொராகலம். அந்த வௌத்தால போகுது அவன் வயித்தால போகுது அடிக்குது அவனுக்கு. இந்த நாய் ஓடிச்சு பாரு. ஓடி போய் ஒரு மொராகல வச்சு பாரு. அதுல போய் வாய வச்சுது. அந்த பட்டில வாய வச்சு இந்த நாக்கால நக்க அப்படியே ஜில் 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 ஜிலுக்கு கொடுத்து ஒண்ணு லைட்டா உள்ள போகுது நாக்கு நாய்க்கு. நாக்குள்ள போயிடுச்சு. மாமா பச்சளை மூலிகை காட்டுது. இந்த நாய் பச்சளை மூலிகை கண்டுபிடிச்சிட்டு ஆமா இந்த பச்சளை மூலிகை நம்ம சாப்பிட்டா நம்ம நாக்கு உள்ள போவோம். இந்த நாய்க்கு எப்படி போச்சு அந்த மாதிரி நம்ம நாக்கு உள்ள போகும் அப்படின்னு. ஆமா நீ அந்த பட்டரி நக்கு. நீ அந்த பட்டரியில வாய் வை. இந்த பட்டரி நான் வாய் வைக்கிறேன் அப்படின்னு நானே என் மாமனார் நக்க அப்படியே ஜில்சிலுக்கு குடுக்க நாய்க்கு எப்படி உள்ள போச்சோ அது போல கொஞ்சமா உள்ள போச்சு. அப்பதானா நாக்கு உள்ள போன பிற்பாடுதான் எனக்கு தெரியுது அது பீனு. அம்மா நேரம் உங்களுக்கு தெரியல. ஆடாடா மாமா வந்தமா பீய தின்னமா வாயை தொடச்சமா இருக்கணும். நீ வெளியே சொல்லக்கூடாது நானும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு போலாம் பார்த்தோம். அங்க போனா என் பொண்டாட்டிக்கு ஒரே பிரச்சனை. தெருவுல ஆமா எப்படி நாய்க்கு சொல்ல தாங்க முடியல. எப்படி லைட்டா கதவு திறந்துட்டா போதும். தந்து விட்டா போதும். வீட்டுல வந்து சாப்பாடுலாம் நல்லா திண்டுக்கிட்டு பேட்டிக்கிட்டு ஒரே நாள் தவறாத அப்படி ஏமாந்தா போதும் தின்னுட்டு போயிடுது. ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணா தெருவா முன்னாடி தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல வாடகை வேணாம். உன் பொண்டாட்டின்னு சொன்னேன் அதெல்லாம் கேட்டேன். என் பொண்டாட்டி தாலி கட்டின பொண்டாட்டி தாண்டா ஏன்னா தாக்காரக்கிறேன். என் பொண்டாட்டி என்ன பண்ணா அன்னைக்கு பார்த்து தெருவாசி மூடிட்டு உள்டப்பா போட்டு தோட்டத்துல போய் ஜாம கைவுது. பரவாயில்ல. நான் என்ன பண்ணேன் அப்படி யாந்தின்னு வாய் தந்து கூப்பிட்டா பீத்தின வாசல் அடிச்சிடும். கூப்பிட கூடாது. அதனால நான் என்ன பண்ண அப்படியே கப்புடு போய் கதவை போய் தட்டுறேன். கதவை எப்படியே கதவை தட்டுறேன். அப்படியே உங்க மாமியா விட்டு கதவை போய்ச்சிருவோம் பார்க்கலாம். அப்படியே தட்டு பாரு. என் பொண்டாடி சும்மா வரது இல்ல. அவங்க என்ன கேட்காத கேள்வி கேட்டாரா? எப்படியே பீத்தன நாய் தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னான். இந்த பீத்தன நாய் தொல்லை தாங்க முடியலன்னு கதவு திறந்தாங்க. சொன்னா பாரு பார்த்து பீத்தன நம்ம பீத்தனது எப்படியே தெரிஞ்சிட்டு இருக்குது. அப்படி யார பார்த்து பீத்தன நான் மட்டுமா தின்ன அப்படிதான் தின்ன கேட்டு பாரு. அப்படிதான் சேர்த்து கேட்டு பாரு அப்படி சொல்லத்தான் பீதா திண்டு வரீங்களா? நான் நம்ம தெருவுல இருக்கிற நாய் தான் வந்து முட்டுது. நாங்க பீத்தன நாய் தொல்லை பீதா திண்டு வரீங்களா? எனக்கு என் பொண்டாடி எதனா சண்டை ஒண்ணு வரட்டும். எனக்கு என் பொண்டாடி சண்டை வரட்டும். அவன் கேட்காது யாரவா பீத்தனோனே நானா பீத்தணும் அது மாதிரி கேட்காது கேள்வி என் பொண்டாடி அங்க உன் பொண்டாட்டி பார்த்து கேளு. அங்க உன் பொண்டாட்டி ஒன்ன பாப்பா பீத்தன பையா வரையறி குட்டி வச்ச பையானு அது மாதிரி கதையாச்சுனா பீத்தனோனே. எங்க நோந்து உட்கார போறீங்க அடிச்சு ஆன்ல மாட்டேன் உன்னை இரு. நகர்
கேள்வி நீ மட்டும் போன குடுத்து போய் நம்பர் கொடுத்துறீ நம்பர் இல்ல அது எப்படி கேள்வியா போன கொடுத்துட்டு போனா நீ மட்டும் நம்பர் கொடுக்காத போனா இப்ப எப்படி பேசுற ஏ விச்சாயா நாளை வாரி கேள்வியா சரி போட்டு வச்சு போறியா ஏன் வேலைக்கா தாத்தா வீட்டுல இல்லையா சரி வர எத்தனை மணிக்கா ஏய் பாட்டா பாட்டுவா ராத்திரி 12 மணிக்கா ஐயா ஆட்டா என்ன வர சரி 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 போல செருப்பால வாங்கிட்டு வருவேன் என்ன பண்ண செல்ல செல்ல தோறியா செல்ல திறக்க முடியாதா செல்லு திறந்து கொடுக்கணும் மாமா அண்ணா ஏய் லாக் பண்ணி கொடுக்க சொல்றேன் லாக் எடுத்து கொடுக்க சொல்றேன் நீ செல்ல தோறியா மகா இருக்குது அப்படி எது இல்ல என்ன பைத்தியாரா அது இல்ல அது இல்ல எதுல 16 பல்ல அப்படியே தெரியுது பாதிரி கோயகோட ஆகிறேன் கூட்டு நாளைக்கு கறி போய் மயக்க போய் வரேன் தம்பி பூபதி என்னடியா எப்படி சொல்றது அதுகிட்ட யாரு தெரியுமா நானு அந்த ஆயாக்கு யாரு அது அவருக்கு 2வது வீட்டுக்கார பேர நானு காதல வாங்கினேன் இல்லையா சும்மா வர செல்லத்தோட தானே ஒரு சுத்தி ஒரு உள்ளி எட்டு செல்லு தோண்டாரு பூபதி வணக்கம் வணக்கம் ஐயோ அப்பா பூபதி பாத்தோனே அழகே வந்து என்னடா இது தண்ணி தண்ணி அங்கதான் வருமா அப்படி பின்னாடி வட்ட வரும் பின்னாடி வட்ட கக்குஸ்தா வரும் வட்டு போறியம்மா ஏய் களவாணியா பூபதி ஒத்த கோரலோட்ட ஓட்ட ஓட்ட ஐயோக்கா 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 அங்க வந்து ஐதான் ஆமா ஐயோக்கியா ஐயோக்கியா அத தாளகார முள்ளமேரி முள்ளமேரி அவன் பேரு கேப்மேரி மக்களகார கேப்மாரி சிலமேரி வந்து 20 ரூபாய் ஆடுவே ஓட்டன வச்சுக்க ஓ பாட்டுக்கு பின்னிசை பின்னிசையா ஓ பாட்டுக்கு இசை யா பாட்டுக்கு இசைதான் பின்னிசை பின்னிசை அரே தாயே ஒத்த கோரலோட்ட ஓட்ட ஒய்யார பொண்ணு மேல ஆசை ஒத்த கோரலோட்ட ஓட்ட ஒத்த கோரலோட்ட ஓட்ட ஒய்யார பொண்ணு மேல ஆசை ஒத்த கோரலோட்ட ஓட்ட எல்லாம் இருக்கிறடா பாப்பா பாப்பா எல்லாம் இருக்கிறடா பாப்பா 4 பேர் சேர்ந்து போடுங்க டாப்பா டாப்பா எல்லாம் இருக்கிறடா பாப்பா புதுசா ஒரு டியூப்லைட் வாங்கி மாட்டினா இது ஒருத்தி பீஸ் ஆக போறான் இது ஒருத்தி வச்சு விட்டா டியூப்லைட் நல்லா இருக்குதா ஏமா பாரு உனக்குலாம் அது அடுக்கு தெம்பு இல்ல இப்ப எவ்வளவு பத்துங்க நான் கேட்கிறேன் இந்த பொண்ணு பத்தி எடுத்து வாங்கிட்டு அது எலும்பி தண்ணி ரத்தலகி இளம பத்தி தோலலகி எலும்பி தண்ணி ரத்தலகி ஆமா எலும்பி தண்ணி ரத்தலகி இளம பத்தி தோலலகி எலும்பி தண்ணி ரத்தலகி இளம
அண்ணா Oh my God. ஏய் இந்த மாதிரி ஆட்டம் ஆடும் போது தான் நொடி போற வேகமா ஆடும் போது இந்த மாதிரி எந்தெந்த இடம் வரும் நொடிப்பு 3 இடத்துல நொடி போறோம் 3 இடம் ஆமா எந்தெந்த இடம் சாப்பிடும் போது உடனே வரும் சாப்பிடும் போது வரலாம் தப்பு இல்ல ரெண்டாவது சாப்பிட்டு பேல போவோம் அப்போ வரும் அப்பதான் பக்கத்து பட்டில ஆக்கழிச்சு வாயில போடலாம் மூணாவது முறை பொண்ணு கை வச்சா உடனே வரும் முறை பொண்ணு கைய வச்சா நொடி போற கம்மியாச்சு நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற எதிர் வீட்டுக்காரர் கூட்டி வைக்க போறேன் எதிர் வீடு யாரு விடுறா உன் வீடு சொல்ல வர பண்ணி போ ஏம்பா மூத்து பாத்துக்கிட்டே வரான் காளை மாடு பூபதி ஏண்டா எங்களுக்கு சலங்கெல்லாம் எப்படி இருக்குது அது என்னதான் சலங்க அது கண்ணுக்கு தெரியலையா தெரியலையே பாத்துட்டு சொல்லு என்னடா அது இதான் பரதநாட்டிய சடங்கு எப்படி நீ போடு வேணாம் பரதநாட்டியம் உனக்கு தெரியுமாடா இந்த தேவடாக்கு தெரியும் இல்லையம்மா பூபதி ஏண்டா எங்களுக்கு எல்லாம் அந்த பரதநாட்டியமே தெரியாதுடா நான் படிச்ச படிப்பே பரதநாட்டியம் ஆடிதான் படிச்சேன் சென்னையில போய் அப்ப நீ பரதநாட்டியம் போய் முறையா கத்துட்டு வந்துக்கிற சைதாப்பேட்டை பக்கத்துல தேனாம்பேட்டில கத்துட்டு வந்துக்கிற அங்கதான் 3 மாசம் பிராக்டிஸ் எடுத்தேன் சரி சரி என்ன ஓ 13 நாளா பிராக்டிஸ் எடுக்கிறேன் நானு சரி சரி ஓ பிரைஸா நல்ல பொண்ணு கொடுத்துறாங்க பரிசா கொடுத்தாங்களா ஏய் எவ்வளவு தெரியுமா இது ஓஹோ எம்மா ரேட் தெரியுமா சத்தியமா என்னதான் ரேட் அது 650 ரூபாய் சரி அதோட இருக்கா எங்களுக்கெல்லாம் பரதநாட்டியம் தெரியாதா பரதநாட்டியம் தெரியாதா தெரியாது பூபதி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது நீ நச்சு போடண்டா ஓரமா வச்சு காட்டுங்க உட்காந்து பாருங்க பரதநாட்டியத்துல வணக்கம் நமஸ்காரம் எப்படி நமஸ்கரிக்கிறேன் இதான் முதல்ல நம்ம பரதநாட்டியம் எனக்கு கை காலம் நடுச்சு ஐயோ ஐயோ போனா போதுன்னு பார்த்தா நீ என்ன கேக்குறீங்க அப்பா ஏமா தம்பியா ஏமா ஐயோ கெட்டி ஆடுறானா பரதநாட்டியம் ஆடுறானா சிலம்பாட்டம் ஆடுறானா மத்தல் அடிக்கிறானா ஆமா கால் அடிக்கிறானா ஒரே லாரியில கார் ஓட்டுறானா டாடா ஏசி ஓட்டு வரானா போயிட்டு வரானா மூச்சு வாங்குது எல்லா ஆட்டும் பாப்பா எல்லா ஆட்டும் ஆடுவான் இந்த கோளாறு தான் இல்ல அங்க போய் ஆடு ஐயோ மாயா தாத்தாயா அது மட்டும் நான் கத்துக்கிட்டா என் கையில பிடிக்க முடியாது ஆனா கண்ணனுக்கு வேலை கொடுக்குறேன் அப்புறம் பாத்து எனக்கு வேலையா இல்ல தம்பி சரி போகட்டும் இது எப்பேற்பட்ட சபை தம்பி இது மூச்சு வாங்க சபை மூச்சு வாங்க பெருத்த தேவ சபை மகாலட்சுமிக்கு ராஜ்யபுரி சபை இந்த சபை எதனால் கூடப்பட்ட சபை அதுவும் அந்த துரையங்கின்ற சோலை ஆமா அப்பாவுக்காக ஐயாவுக்காக 7ஆம் ஆண்டு நினைவஞ்சல் முன்னிட்டு ஒரு நாடகம் ஓரிடம் நாடகம் ஆமா தம்பி
இந்த துரையப்பா பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம். நீ யாரும்மா? எந்த நாட்டுக்காட்சி? உன் பேர் என்ன? ஏதாவது ஒண்ணு கேட்டியானே? கேக்குறேம்மா. யாரம்மா? எந்த ஊரம்மா? எந்த லைன்ல போற? எத்தனை பேர் வச்சுக்க? எத்தனை புள்ள கழிச்சுக்க? அதுமாரி ஆளாத நானு. ஏம்மா அதுமாரி உட்காந்து அடிச்சு போய் அதுமாரி நான் போக மாட்டேன். எல்லாம் சப்பி போட்ட மாங்காய் கொட்ட மாதிரி தான் இருக்கிறேன். தம்பி என்னுடைய விளக்கம் விவரமா சொல்லு. போ சொல்கிறேன். சுபத்திரை அது மட்டும் தான் உனக்கு விளக்கம் தெரியும். நான் யாருக்கு பிறந்தவன் தெரியுமா? யாருக்கு பிறந்தேமா? தெரியாதா? சொல்லேமா. ஏய் வசுதேவருக்கும் தேவகி ரோகிணிக்கும் தேவகி அம்மாவுக்கும். ஆமா நாங்க பிறந்த பிள்ளைகளோ 9 பேரு. அப்ப அம்மா 9 பாப்பா 9ஆம் போர். 9ஆம் போர் நானு. 9 பருவம். 9 பருவம். 9ஆம் பருவம். ஆமா 9ஆம் போர். ஆமா எங்க ஊர்ல 2 போர் தான் இருக்குது. என்னென்ன போர்? போர் ஒண்ணு, வக்கீல் போர் ஒண்ணு. நீ ஒரு போர் வைக்கிற. சைடு போர் வச்சு நல்லா இருக்குமா? நிக்கடிக்கா தண்ணி. ஆமா அது வச்சுதான் வீணா போறேன். ஓரமா காட்டு யானை நடந்து வருது பாரு. ஐயோ ஓரமா. நீ எளிமையா போற, அது காட்டு யானை மாதிரி போகுது. ரவ சீனாலும் எங்க இருப்ப? ஏய் செல்லதோட தம்பி அப்படி 9ஆம் பேரா பிறந்து எங்க மாமா இருக்கின்றாரு கம்சன். அவருடைய ஆக்கிரிக்கு உட்பட்டு ஆண்டவர் போக மீண்டும் ஒரு 3 பேர் தான். 3 பேருக்கு நான் ஒட்டி, 3 பேருக்கு நான் ஒட்டி, 3 பேருக்கு நான் ஒட்டி, 3 பேருக்கு நான் ஒட்டி. அப்போ ஒரு குறையே இல்ல. என்ன 3 பேர் தான் உனக்கு எடுத்து வைக்கிறாங்க. என்னத்த வைக்கிறாங்க? உனக்கு மஞ்சா தெரியா? கல்யாணம் வந்தா யாரு வருஷம் போயிட்டு வரச்ச? எங்க அண்ணனா பெரிய அண்ணன் இல்ல கூட சின்ன அண்ணன் எடுத்து வைப்பாரு. சின்ன அண்ணன் கூட இப்ப லாஸ்ட் அண்ணன் எடுத்து வைப்பாரு. அப்படி இல்ல நானே எடுத்து வைப்பேன். ஐயோ அண்ணன் பெரிய அண்ணன் விளையாட்டு போயிட்டாரு. சீர்வரிசை வைப்பாங்கன்னு சொல்லு. சீரியஸா வைப்பாங்க. சீர்வரிசா ஆமா தம்பி அப்படி 3 பேத்துக்கும் நான் ஒரே ஒரு பெண்ணு தான். அப்படி பிறந்து நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறேன் தெரியுமா? யாருமா? தெரியாதா? பிச்சைக்காரனியா? யாரு சொன்னதா? தெரியாதா கேட்டா தெரியாதான் சொல்றாங்க. பிச்சைக்காரில கல்யாணம் பண்ணுவாங்க. ஐயா ஏய் நான் திருமணம் செய்து இருக்கின்றேனே. ஆமா கல்யாணம் பூபதி என்னுடைய கல்யாண பெருமை இருக்குது பாரு. எப்படிமா? அப்பேற்பட்ட பெருமை தம்பி. ஐயோ என்னம்மா அப்படியே பெரிய கல்யாணமா? ஆமாண்டா. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? ரெண்டு ஐயரு, 2 மோளம், 2 பிரியாணி செட்டு, 2 தாலி, 2 ஆம்படியானா? 2 ஆம்படியானா? வணக்கத்தா அர்ஜுன் பேர் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஆமா தம்பி அப்படி திருமணம் செய்து நான் ஒண்ணு தம்பி பூபதி அம்மாடி நான் என்னென்று சொல்லுவேன்.
பெருமானை திருமணம் செய்து ஆஹா. அவரும் நானும் கூடி குழாவி ஒரு பிள்ளைய பஞ்செடுத்திருக்கின்றனே. நான் ஒண்ணு தம்பி இல்லையம்மா. தற்சமயம் ஆ. எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்ல மாண்டி விட்டதாடா பிள்ளை. எப்படி என்னமாச்சு? ஏன் தெரியுமா தம்பி? ஆ. என்ன காரணம் தெரியுமா? ஆஹா. எனக்கு பெத்தவா யாரு? எனக்கு பத்தியா இவளாரா? அட என்ன தம்பி வயிற்றுல தண்ணி ஊத்து. அப்படி எதுக்கு பத்து வயிறு எடுக்கணும். தம்பி, அப்படி 13ஆம் சண்டையில் என் மகன் அபிமன்னை ஆஹா. கால் வேறு சிறு வேறு முண்டை வேறு துண்டு துண்டாக செய்து ஆஹா. மடித்து விட்டார்களே. ஆஹா. எல்லாத்துக்கும் காரணம் ஆ. என் அண்ணன் இருக்கிறான் பாரு, ஆமா, கோபால. கோபால கண்ணன். ஆஹா. அவன் தான் காரணம். ஆஹா. ஆனா ஆ. பழுத்தாமடியா போனா போறான். வயித்தாமடியா? வயித்தாமடியா இருக்கிறான்ல. நான் இருக்கும்போது கவலைப்படாத. ஏய், இருப்பா, சூடா பண்ணா இரு. அதனால இந்த தினத்தில் நீ மண்ணாவை போயிடுவ, நல்லா இருக்க மாட்டியா? ஏய், இந்த தினத்தில் ஆ. இந்த தினத்தில் ஆ. என் வீட்டுக்கார பார்க்கணும். அர்ஜுன பெருமானே எங்க இருக்காரு பாரு. சரி, மணி வந்துட்டோம். அவரசம் வரட்டும். சும்மா, சுமந்திரா, உள்ள போய் குத்துறா. ஏய், குத்துறா. ஓ மன்னவா கண்ணே. ஏய், மன்னவா நத்தை குண்டா தேடி பெற்ற எங்கள் மன்னவா. காயத்திற்கு சுபத்திரா நேர்புரி வணக்கம். அண்ணா ஒருபடி கட்டுவை அண்ணா அண்ணா உங்கள் பாவத்திலே கோரி வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம். சுகமாக வந்திருப்பாய். அக்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா எதனால ஒருபடி கட்டுவை? தம்பி சேனாஜாடைகளை வளர்த்து 32 தினங்கள் ஆகிறது. ஆமா. ஆனால் இப்ப பட்டத்தில் இருக்கோம் அல்லவா, அதனால் பார்த்த முகம் வேட்ட முகமாக இருக்கிறது. ஒருவரை பார்த்தால் இருவராக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தாத்தா இருக்காரு அல்லவா, ஆமா. வியாச பகவானை அழைத்து தாத்தா இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி ஆட்சி செய்ய முடியும் அப்படி என்று கேட்கக்கூடிய நேரத்தில் தாத்தா 18 சேனங்களை மடித்தது அல்லவா, ஆமா. அதனால் பாவம் அதிகரித்து விட்டது. அதனால் எவன்னா நேரத்துல பஞ்ச கல்யாணி பிறவி இருக்கு, பிறவியை கொண்டு வந்து ஒரு அசுபக யாகத்தை செய்தால் அண்ணா அந்த யாகத்தை நம்ம செய்யலாம். அதனால் நம்ம அண்ணன் இருக்கான இருப்பார் மாமன் கோபாலக்கண்ணன் தக்க யோசனை சொல்லுவார்.
சுகமாக வாழ்ந்து ஆகட்டும். அண்ணா வணக்கம் மாமா. ஆகட்டும், சுகமாக வாழ்ந்துப்பா. வணக்கம் வணக்கம் சுகமாக வாழ்ந்துப்பா. ஐயோ ஐயோ அண்ணன் ஒரு பாசமா ஐயா எங்க அண்ணன் ஒரு பாசம் சுகமாக வாழ்ந்துரு. திரும்ப பார்த்தேன் எங்க சொல்லுங்க தர்மா என்னை அழைத்த காரணம் என்ன? ஆமா மன்னத்தக்கோடு சேனாஜனங்களை மடித்து பாவம் அதிகரித்து விட்டது. ஒரு அசுபதி யாகத்தை செய்தால் உங்க பாவம் தீர்ந்து விடும் அப்படி என்று மூதாதையருக்கு கூட வியாச பகவான் சொன்னார். அதனால இத பஞ்சகல்யாணி பிறவியில் தம்பி வீமன் சென்று கொண்டு வந்து விட்டார். எப்படி யாகத்தை ஆரம்பிப்பது, பட்டம் எப்படி கட்டுவது, யாகம் செய்ய வேண்டுமானால் கங்கணதாரி அவர் யாரு யாகம் செய்ய வேண்டுமானால் கங்கணதாரியா இருக்கணும் ஒரு ஆள். அது யாரு சொல்லிடு யாருக்கு எங்க அதாவது கங்கணதாரியா இருக்க வேண்டுமானால் ஒரு வேளை சோறு தந்தீங்கணும், ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கணும். அது அர்ஜுன் இருக்க மாட்டான், சுபத்திர இருக்க மாட்டான், பீமை இருக்க மாட்டான், கமலக்கண்ணி இருக்காது. அதுக்கு தகுதியானால் நீயும் பாஞ்சாலியும் தான். மாமா சரி கங்கணா இருக்கீங்களா? அப்ப அசோக் குதிரைக்கு பட்டயம் கட்டி 55 தேசங்களை சென்று பொன் பொருள் திரட்டி வர வேண்டும். அதை பின்தொடர்ந்து போக வேண்டிய அர்ஜுன தான் போகணும். குதிரை கட்டு படிச்சவர் யாரு? இல்ல நான் குடிச்சவரு மகாராஜராஜ மகாகணம் மருந்திய அப்புறந்தியா அகஸ்தனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய தர்மராஜ் எழுதக்கூடிய வேற பட்டயம் என்னவென்றால் இப்போ அகஸ்தனாபுரத்தில் அசுமதி யாகம் செய்ய போகிறது. இவன் இஞ்சி பேனாங்க இஞ்சி எடுத்து அசுமேதையாக செய்ய போகின்றோம். ஆனால் இந்த பொறுமையை கண்ட மன்னர்கள் காணிக்கை கப்பங்களை கட்டி பின்னால் பின்தொடர்ந்து வரக்கூடிய குதிரை சாவடிக்கிற குதிரை சொல்லுங்க காணிக்கை கப்பல் செலுத்த வேண்டும். ஆமா அப்படி தவறினால் பின்னால் தொடர்ந்து வருகின்றார் போர் வீரர் அர்ஜுனன் அவரோடு எதிர்த்து போராடலாம். இப்படிக்கு முகத்தில் ரோமம் உள்ளவர்கள் இந்த முறையை பிடிச்சு கட்டலாம். இப்படிக்கு தர்மராஜ் எழுதிய வீரப்பட்டயம் நான் சென்று வருகிறேன். காணிக்கு பணம் கட்டி கொண்டு அது போல விட்டான். இதான் மணிநகராபுரி பட்டணம். இந்த மணிநகராபுரி பட்டணத்தில் இந்த நந்தவனத்தில் சிறிது நேரம் இறப்பாரி விட்டு அப்புறம் செல்லலாம். ஆகட்டும். இப்படியாக அர்ஜுன பெருமான் அந்த அசுவத்தை கட்டி தங்கியிருக்க நேரத்தில் மணிநகராபுரி பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய சித்திரவாகன பாண்டியன் மகள் இந்த சித்திராங்கத்தை போவார்.
வெக்கில் வரணும் 3 நாள் பண்ணி வச்சு